எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். அவர் தான் நமக்கு ஜீவனாக தந்திருக்கிறபடியால. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? உலகத்துல நமக்கு ஜீவனாக தந்தது நம்முடைய பிதாவானவர் தன்னுடைய ஒற்றைய பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ. அவர் மூலமாகத்தான் நாம சகலதையும் பெற்றிருக்கிறோம். ஆமென். பெறப்போறோம் இல்ல, ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். சோ அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். சோ அதனால இயேசு கிறிஸ்து மூலமாக நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிப்புன்னு சொன்னா அந்த ரட்சிப்புக்கு நாம என்ன செய்யக்கூடாது? ஒரு லிமிட்டேஷனை போடக்கூடாது. அதை நாமளே அதை சுருக்க கூடாது. ஏன்னா அந்த ரட்சிப்புல சகலதும் அடங்குறது. ஆமேன். நாம சொல்லக்கூடாது, ஓ இயேசு எங்களோட பாவத்தை மட்டும் மன்னிச்சிருக்கிறார், பரலோகத்துல நாம போய் சேரும்படியா. அது நாம அவருடைய செய்து முடிச்சதுக்கு நாம சரியான ஒரு கிணத்தை கொடுக்கல. என்னன்னா நாம அதுக்கு ஒரு லிமிட்டேஷனை கொடுக்கிறோம். ஆமேன். அவர் பெருசா செய்திருக்க நாம சின்னதாக சுருக்கிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் இழக்கிறதுக்கு காரணமா இருக்குது. ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக நாம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்றா அவருடைய முழு மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆமேன். அவருடைய ஒற்றைய பலியினால நாம என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் மன்னிப்பை நம்ப முடியாதபடியால வசனம் சொல்லுது நாம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். சோ நாம பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம், நாம சுவப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாம பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நாம சகலதையும் சகல விதமான ரட்சிப்பையும் நாம ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். அதற்காக இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை, அதனுடைய ஐஸ்வர்யத்துக்காக நாம நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். அவருடைய ஐஸ்வர்யத்துக்காக நீங்க நன்றி செலுத்துங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தின் படிதான் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படுது. நம்முடைய பலத்தின் படி அல்ல, நம்முடைய திறமையின் படி அல்ல, நம்மளுடைய கஷ்டத்தின் படி அல்ல. சில பேர் நினைக்கக்கூடும், ஓ நான் கஷ்டப்படுறத பார்த்து நம்முடைய ஆண்டவர் இறங்குறார். இல்ல, நம்முடைய கஷ்டத்தை அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். ஆதாம் ஏவாள் விழுந்த அந்த செகனே அவர் நம்முடைய கஷ்டத்தை பார்த்துட்டார். ஆமேன். இன்றைக்கு நீங்க படுகிற கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்கின்ற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. அது அவருடைய பார்வையில் அருவருப்பானது. அது மனுஷன்தான் இன்றைக்கு நீங்க படுகிற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறது. ஆனா நம்முடைய பிதா, நம்முடைய இயேசு, ஆதாம் விழுவதற்கு முதலே, ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுறதுக்கு முதலே, அவர்கள் இருளுக்குள்ள போறதுக்கு முதலே, அல்லது நீங்க பிறந்து ஆதாமுக்குள்ள பாவியாக்கப்பட முதலே இயேசு உங்களுக்காக யாவையும் செய்து முடிச்சார். ஆமென். சோ அதனால அவர் எங்களுடைய எதை பார்த்தும் அவர் இறங்கல. அவர் ஏற்கனவே அவர் இறங்கிட்டார். சொல்லுவோமா? ஏற்கனவே அவர் இறங்கிட்டார். ஏற்கனவே அவர் என்னை நேசிச்சிட்டார். ஏற்கனவே அவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார். ஏற்கனவே என்னை சுகப்படுத்திட்டார். ஏற்கனவே என்னை அவர் அபிஷேகிச்சிட்டார். ஏற்கனவே அவர் என்னை நேசிச்சிட்டார். ஆமென். ஏற்கனவே என்ன சகல ரட்சிப்பினாலே என்னை பூர்ணப்படுத்திட்டார். நீங்க அவருக்குள் பூர்ணமா இருக்கிறீங்க, அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. சோ அதற்காக கிறிஸ்துவ நாம நன்றி செலுத்துவோம். அப்பனே, உங்களுக்கு நன்றி. உலகமோ அவரை அறியவில்லை. பைபிள் சொல்லுது, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் இருக்கிற மக்கள்
அவரை அறியவில்லை. ஆனா நாமளோ கிறிஸ்துவுக்குள் உம்மை அறிகிறோம், கிறிஸ்துவுக்குள் உம்மை போற்றுகிறோம். நன்றி இயேசுவே. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். ஆவியினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், அந்த உண்மையோடு அவர் ஆராதிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டேன், அந்த உண்மையோடு நான் அவரை ஆராதிக்கிறேன். இதைத்தான் வேதம் சொல்லுது, இதைத்தான் அவருடைய சத்திய வசனம் சொல்லுது. ஆவியோடும், நான் கொடுத்த ஆவியோடும், நான் மறுபடி ஜெனிப்பித்த அந்த விசுவாசத்தோடு, அந்த உண்மையோடு என்னை ஜனங்கள் ஆராதிப்பார்கள். நன்றி இயேசுவே. அதனாலதான் அவருடைய இந்த சமூகத்துக்கு வேற இந்த சுவிசேஷத்தை கேட்க நமக்கு எப்பவும் ஆவலா இருக்கும். ஏனென்றா அவருக்குள்ள எப்பவும் சந்தோஷம்தான். இன்றைக்கு எவ்ரி சண்டே நான் ப்ரீச் பண்ண போறேன்னா எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்கும். என் காரணம் அவருடைய இந்த இந்த ஜீவன் பொருந்திய வசனத்தை நான் உங்கள் மத்தியில பேசுறது. நன்றி இயேசுவே, உங்களுடைய பரிபூரணத்துக்காய் நன்றி. அந்த பரிபூரணத்தை நாம பெற்றிருக்கிறோம், கிருபை மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமென். கிருபை மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். நன்றி, நன்றி இயேசுவே. எத்தனை வருஷங்க அவர் எங்களுக்கு ஆக்கின தீர்ப்பை நமக்குள்ள ஊற்றில, அவருடைய அன்பை ஊற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால அவருடைய அன்பின் ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை நீங்க அறியும்படியாக, அதை அறியும்படியாக பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறார். அவரை அறிகிற அறிவினால எங்களுக்கு பூர்ண கிருபை, சமாதானம் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். மார்த்தாள் பற்பல வேலைகளினால், பற்பல யோசனைகளினால் அவள் நல்ல பங்க தெரிஞ்சவள். ஆனா மரியாள் அவள் நல்ல பங்க தெரிஞ்சு கொண்டாள். அது என்ன நல்ல பங்கு? அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை கேட்டாள். அவள் கேட்க வேண்டியதை கேட்காம பற்பல யோசனைகள், பற்பல காரியங்கள் அதில் சிக்கப்பட்டிருந்தார். ஆனா இயேசு சொன்னார், மாத்தாலே மாத்தாலே, நீ எல்லாத்தையும் யோசிக்கிறாய், எல்லாத்தையும் நீ உண்மையில பாரத்தை சுமந்து கொள்றாய், ஆனா நல்ல பங்க நீ தெரிஞ்சு கொள்ளல. எத்தனை பேர் நாம நல்ல பங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம்? அவருடைய வசனத்தை கேட்கறதுனால நமக்கு என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது. சுவிசேஷம் ரட்சிப்பினுடைய தேவ பலனா இருக்கிறது. அவரோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவன் இருக்கிறது. அதுதான் நம்முடைய நல்ல பங்கு. ஆமென். நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ளுங்க. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருந்து எங்கள் ஊடாக நீங்க பேசுகிறதுக்காய், எங்களுக்குள்ள இருந்து எங்கள் ஊடாக நீங்க கிரியை செய்யறதுக்காய், ஒவ்வொருவருக்குள்ளே நீங்க இருந்து ஒவ்வொரு ஊடாகவும் ஒவ்வொருவரை நீங்க சமாதானப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, சந்தோஷப்படுத்தி, நாளுக்கு நாள் ஒவ்வொருவரை நீங்க ரட்சிச்சு, தீங்குகள்ல இருந்து அவர்களை காப்பாற்றி, விசுவாசத்தின் ஊடாக, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்குங்கள் என்று சொல்றேன். ஆமேன். நன்றி இயேசுவே.
அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு. ஆமென். நன்றி. சோ இன்றைக்கு நாம இந்த வாசனத்தை நான் வாசிச்சு எபிரேயர் 12:1-2 வாசிக்க போறோம். சோ அதனாலதான் அதுல இருந்துதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு காரியம் நான் முன்னே நான் சொல்லி இருக்கிறேன். அதை குறித்து தனித்தலையங்கத்திலையும் நாம் பேசியிருக்கிறோம். ஆமென். சோ நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறத விட்டு என்னத்தை பார்க்கட்டாம்? இயேசுவை நோக்கி பாருங்க. சோ இது நாம இன்றைய வசனங்களை பார்க்கிற பொழுது இன்றைக்கு நீங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன செய்வீங்க? அறிஞ்சொல்லுவீங்க. ஆமென். சோ ஆகவே எபிரேயர் 12 வாசிப்போமா? எபிரேயர் 12. கேக்குதான் நான் காய்க்கிறது? கேக்குதான். ஆமென். எபிரேயர் 12. சோ ஆங்கிலத்துல சொன்னா டோன்ட் லுக் டு யுவர் ஃபெய்த், லுக் டு ஜீசஸ். ஆமென். நீங்க உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறத விட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள தானாக வருது. ஆமென். சோ இன்றைக்கு இந்த விசுவாசம் என்ற பேர்ல இன்றைக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட், ஒரு பெரிய ஒரு திருப்பம் நடந்தது. இன்னைக்கு அது அநேகர் புரிஞ்சு கொள்ள. சோ நாம் எல்லாம் அதுக்குள்ளதான் முன்னே அந்த வலைக்குள்ளதான் மாட்டப்பட்டிருந்தோம் என்பதை நீங்க சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்க்கை நீங்க இழந்து போனது அல்லது நீங்க பல இடங்களில நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல பகுதிகளில் நானும் நீங்களும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சோ முதலாவது இந்த வசனத்தை நான் வாசிப்போம். எபிரேயர் 12 முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் என்று சொல்லிக்க இப்போ நீங்க 11ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கணும். 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளை குறிச்சு பேசப்படுது. ஆபிரகாமை குறிச்சு பேசப்படுது, நோவாவை குறிச்சு பேசப்படுது, ஏனோக்கை குறிச்சு பேசப்படுது, ஆபேலை குறிச்சு பேசப்படுது, ராகேலை குறிச்சு பேசப்படுது. இப்படியாக சகல பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட சாட்சியை குறிச்சு 16ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு. சோ அதை வச்சுதான் நீங்க சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். என்ன சாட்சியாம்? இத்தனை திரளான சாட்சிகள். சோ அப்ப ஆபிரகாம் இந்த சாட்சியை பாருங்க, விசுவாசத்தினால வந்த நீதி. ஆனா இன்றைக்கு நாம கேட்கிற சாட்சிகள் எல்லாம், நான் இப்படி செய்தேன், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், என்ற விசுவாசம் இப்படி இருந்துச்சு, அதனால கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் என்று. இது உலகத்துல எல்லாருக்கும் தானே நடக்குது. நாம தான் இன்றைக்கு சர்ச்சஸ்கள்ல எனக்கு ஆண்டவர் டிரைவிங் லைசன்ஸை தந்துட்டார். உலகத்துல ஏதோ நாம மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் சர்ச்சில் எடுத்தோம். அது நீ நல்லா ஓடினாய், அவர்கள் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்தாய், நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ் ஆக கிடைச்சது. நீ நல்லாய் படித்தாய், உனக்குரிய பலன் கிடைச்சது. ஆமென். சோ இதுதான் நாம கேட்ட சாட்சி. ஆனா பைபிள்ல சாட்சி என்று சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாம்? நீதியாக எண்ணப்பட்டது. சோ அப்ப இங்க ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படல. அதுதான் இங்க நீங்க ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு நீங்க
கிறிஸ்தவ மட்டத்திலையும் சரி, இன்றைக்கு நீங்க உலக மட்டத்திலையும் சரி, மனுஷர்கள் போடுகிற எஃபோர்ட், அவர்களுடைய முயற்சியினால, அவருடைய கிரியையினால வருகிற பலனைத்தான் நாம விசுவாசமாக எடுக்கிறோம். சோ அதனால இன்றைக்கு நாமளும் கூட எனக்கு விசுவாசம் போதுமா? சோ எனக்கு விசுவாசம் போதாதபடியாலதான் எனக்கு சுகம் கிடைக்கல, எனக்கு விசுவாசம் போதாதபடியாலதான் நான் இன்னும் ஒரு 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 சமாதானமான வாழ்க்கைக்கு போகல. கிறிஸ்து சொன்னதான ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு நான் போகல. காரணம் என்ற விசுவாசம் போதாது, காரணம் என்ற விசுவாசம் போதாது என்கின்ற இந்த எண்ணம் இருக்கும் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றம் வராது. சோ எனக்கு விசுவாசம் போதாது என்கின்றதான அந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் மட்டும், அல்லது நான் எப்படி விசுவாசிக்கிறது, சோ எப்படி எந்த வகையில நான் விசுவாசிக்கிறது, எந்த வகையில நான் கிறிஸ்துவுக்கு நல்லவனாக அல்லது எதை செய்து நாம வாழ முடியும் என்கின்ற காரியங்கள் அன்றைய மனுஷனுக்குள்ள இருக்கு. எனக்கு போதுமான விசுவாசம் இருக்கா, அல்லது நான் விசுவாசிக்கிற முறை சரியா? ஏதோ ஒன்று நான் நான் மிஸ்டேக் விடுறனே, நான் ஒரு தவறு விடுறனே, எங்கேயோ நான் ஒரு தவறு விடுறனே என்று சில வேளை உங்களோட ஊழியக்காரர் கொடுத்தி அல்லது இந்த கிறிஸ்தவரை கொடுத்தி சில வேளை யாராவது வாய் தடுமாறியும் உங்களோட பேசக்கூடும். சோ அப்ப அப்படி பேசணும்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களை ஆராய பார்ப்பீங்க இல்லையா? உங்களைத்தான் நீங்க ஆராய பார்ப்பீங்க. நான் இங்க சோ அப்ப இந்த விசுவாசத்தை நான் எப்படி எப்படி மாற்றுறது என்கின்ற உங்களைத்தான் நீங்க என்ன செய்யப்பாடுங்க, பிக்ஸ் பண்ண முயற்சிப்பீங்க. உங்களைத்தான் நீங்க கட்ட முயற்சிப்பீங்க. சோ இது உங்களையே நம்ப வைக்கிற, உங்களோட விசுவாசத்தை நம்ப வைக்கிற ஒரு ஒரு பிசாசுடைய பெரிய தந்திரம். அப்ப நீங்க கேட்பீங்க, என்ன வழி? அப்ப என்ன வழி? சோ அதனாலதான் இன்றைய செய்தி மிக மிக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமுனையை கொண்டிருக்கூடிய சொல்லுவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற சாட்சிகள். ஆபிரகாம் என்னத்தை செய்தான்? ஆபிரகாம் ஊடாக ஈசாக்கு பிறக்கிறதற்கு ஆபிரகாம் என்னத்தை செய்தான்? ஆபிரகாமிடத்துல எந்த அளவு 5 கிலோ விசுவாசம் இருந்துச்சுதா, 10 கிலோ விசுவாசம் இருந்துச்சா, அல்லது 100 கிராம் விசுவாசம் இருந்துச்சுதா? சோ அது தெரிஞ்சிட்டா நானும் அப்படி வாழ்ந்துட்டு போகலாமே. ஆனா ஆபிரகாம்கிட்ட இருந்த விசுவாசம், ஆபிரகாம் கஷ்டப்படல, ஆபிரகாம் முயற்சிக்கல, ஆபிரகாம் இயேசுவை நேசிக்கல, ஆபிரகாம் இடத்துல விசுவாசம் இருந்ததில்லை. முதல்ல அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 4 எடுப்போமா? ரோமர் 4. ஆபிரகாம் இந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ரோமர் 4 21. தேவன் கடவுள் அல்லது நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதா, இங்க எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் இன்னைக்கு செய்திகள் கணக்கு வருது, தேவன் என்று சொல்லக்கூடாது, அவரை கடவுள் என்று சொல்லணும். பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ அதை நாம வாசிக்க வேண்டிய. ஆனா எங்கட இருதயத்துல இருந்தா சரி, நாம் அவருக்கு கொடுக்கிற, நம்முடைய தகப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை. சோ ஆகவே நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சொல்லுவோமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை
எந்த தகப்பன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவ்வளவுதான் அவன்கிட்ட இருந்த விசுவாசம். இங்க ஆபிரகாம் யோசிக்க, என்னிடத்துல விசுவாசம் இருக்குதா, என்னிடத்துல பரிசுத்தம் இருக்குதா, என்னிடத்துல திறமை இருக்குதா, எந்த சரீரமே செத்து போய் கிடக்கு, நீ எனக்கு பிள்ளைய புறக்காண்டு இயற்கை மூலமாக இயற்கையினுடைய ஆண்டவருடைய படைப்பின்படி என்னுடைய கற்பம் செத்துட்டது, சாராவுடைய கற்பம் செத்துட்டது. சாராளுடைய கற்பம் செத்துட்டது. என்ன முயற்சியை செய்கிறது நீ? என்னத்தை செய்யக்கூடும்? ஆனா அப்ப ஆபிரகாம் இடத்துல ஒன்றுமே இருந்ததில்லை. எங்க விசுவாசம் வருது? யார்கிட்ட விசுவாசம் இது? அவன் எங்க நோக்கி பார்க்கிறான்? இதான் தலையங்கம் நான் போட்டேன். நீ உன்னுடைய விசுவாசத்தை பார்க்காத, உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத. சிலுவையில செய்து முடிச்சவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்கனவே சிலுவையில அதை முடிச்சத முழு நிச்சயமா நம்பு. அப்படி நம்புற பொழுது என்ற விசுவாசத்துல எந்த ஒரு பலவீனம் இல்லையே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? உலகத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்கின்ற அந்த தன்மை உங்களுக்கு வந்துட்டேன்டா நீங்க ரைட் ட்ராக்ல வந்துட்டீங்க. ரைட், இன்னும் விளங்கப்படுத்துறேன். சோ ஆபிரகாமிடத்துல இந்த விசுவாசத்தை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, சந்தேகப்படாமல், நான் ஆட் பண்றேன் இந்த வசனத்துல. ஏனென்றா வேறொரு மேல் வசனத்துல இருக்காது. பாருங்க, அதையும் வாசிக்கிறேன். 20வது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தேகம் இருக்கு தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு முழுவித ரட்சிப்பும் கிடைத்தது. வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆபிரகாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினான். நாங்க இப்ப சிலுவைக்கு இங்கால இருக்கிறோம். நாங்கள் எங்க இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய காலத்துல நாம் இருக்கையில, சிலுவைக்கு முன்னால இருக்கையில. ஆபிரகாம் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள், 4000 ஆண்டா 3000 ஆண்டா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் நம்பின மனுஷன். இதுக்கு அவனுடைய பலம் இல்லை. வாக்குத்தத்தத்தை பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, இதுதான் அவனுக்குள்ள வந்த விசுவாசம். விசுவாசத்தில் வல்லவனான அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி சொன்னதை அவர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுல அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு உங்களுடைய மரணத்தை, உங்களுடைய வியாதிய, உங்களுடைய தரித்திரத்தை முற்று முழுதாக, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் இல்லை, 10% இல்லை, 20% இல்லை, 30% இல்லை, 100% உங்களோட வாழ்க்கைய அவர் முழுமையாக ஆசீர்வதிக்க அவர் ஆசீர்வதிச்சிட்டார் சிலுவையில என்றதை முதலாவது நீங்க முழு நிச்சயமா நம்பணும். லிசன், ஆபிரகாம்
வந்த பிறகு நம்பல. ஈசாக்க பெற்ற பிறகு ஆபிரகாமுக்கு விசுவாசம் தெரியல. நீங்க சுகம் கிடைச்ச பிறகு நம்புறதுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க ஒரு தரித்திரத்தில இருந்து இயேசு கிறிஸ்துவால வருகிறதான சுகமான அந்த ஐஸ்வர்யம், சுகமான ஒரு இளைப்பாறுதல், சுகமான ஒரு ஆரோக்கியம், சுகமான ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம். ஆமீன். இது எல்லாத்தையும் நீங்க கண்ட பிறகு ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் நீங்க அதை காணாம இருக்கிறீங்கன்றா, நான் கண்டபடியா சொல்றேன், நான் உறுதியா சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், நீங்க உங்களோட விசுவாசம் போதாது, அல்லது ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறீங்க, உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லது சிலர் சிலுவையை நீங்க நோக்கி பார்க்காம இருக்கிறீங்க, அல்லது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடிச்சதனுடைய முழு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. ஆமென். சோ அப்ப இங்க ஆபிரகாம், இங்க ஆபிரகாமுக்கு இல்ல கிரெடிட். இந்த இந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு அவர் தான் காரணர். அவனுக்குள்ள வந்த விசுவாசத்துக்கு காரணமே உங்களை நேசிக்கிற உங்களோட தகப்பன் தான். சரி, இன்னைக்கு சில பேர் சொல்ல எல்லாம் ஓகே, இந்த விசுவாசம் உண்டு இதுகளுக்கு இருந்துச்சுண்டா, சில சொல்லுவாங்க, நான் சில மெசேஜ் கேட்ட விசுவாசம் ஒன்று இருந்துச்சுண்டா இவங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆக்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விசுவாசத்தை அவர்கள் தங்களுடைய பலத்தினால், தங்களுடைய திறமைகளினால், அல்லது தங்களுடைய கிரியைகளினால் அந்த விசுவாசத்தை கொண்டு வர முயற்சிக்கிறபடியால் நாம இன்றைக்கு ஜீவனை ஆளுகை செய்யறோம் இல்லை. வசனம் சொல்லுது, மரணம் ஆண்டு கொண்டிருக்கு, நீதியாகிய ஈவையும் கிருபையின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். என்னத்தை ஆளுவோம்? கிருபையின் பரிபூரணத்தை நாம் ஆளுவோம். நீங்களும் கடுமையா யோசிக்க தேவையில்லை. கிருபையின் பரிபூரணத்தை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. ஆமென். சோ அப்ப ஆபிரகாம், அப்ப இந்த எபிரேயர் 11 சொல்லப்பட்ட ஒவ்வொரு விசுவாச சாட்சிகளும் இவர்களுடைய விசுவாசம் அல்லாது. இப்ப பாருங்க, நோவா நீதிமானாக்கப்பட்ட யாரால? அவரால. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரால? அவரால. ஆபேல் நீதிமானாக்கப்பட்டது யாரால? அவரால. சோ இது எல்லாமே அவர்கள் என்ன செய்தார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கின்றத அவர் நம்பினார். சோ அப்ப இன்றைக்கு நீங்க சிலுவைக்கு இங்கால இருக்கிறபடியால, சிலுவையில அவர் செய்து முடிச்சது பெர்ஃபெக்ட், முழுமையான வேலை. இயேசு செய்து முடிச்சா அதுல 10% குறைஞ்சிருக்கும் நினைக்கிறீங்களா? இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
உங்களுக்காக இயேசு சிலுவையில செய்து முடிச்சதுல ஏதாவது ஒரு குறை இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? சோ குறை இருக்கும் என்று நினைக்கிற நாம தான் அந்த குறையை நிறைவாக்க நாம பிசாசுடைய வேலைக்குள்ள விழுகிறோம். நோ. சோ அந்த அவிசுவாச வேலைக்குள்ள விழுந்துறாங்க. அவர் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுது. ஆமென். உட்கார்ந்தார். இட் இஸ் பினிஷ்ட். ஆமென். அவர் உட்கார்ந்தார். சோ இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய வியாதிய, என்னுடைய நோய்கள் யாவையும், என்னுடைய நோய்கள் யாவையும். சோ ஏன் நான் அடிக்கடி நோய் என்று சொல்றேன்டா, நீங்க ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக் கொண்டுட்டீங்க, ரைட்? சோ அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்க தனிய பரலோக நிச்சயத்தை மட்டும்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பூமியில நமக்கு இனி ரட்சிப்பு இல்லை. உலகத்தில இருக்கிறவர்களை போல நாம என்ன செய்யறோம், உலகத்தோட நாம என்ன செய்யறோம், ஒத்து போக முயற்சிக்கிறோம். சோ நான் கொடுத்த ஒரு காலம் கிறிஸ்தவனா இருக்க மூக்கிற்கு மட்டும் சளி இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன எல்லாருக்கும் வியாதி வருது, நமக்கும் வருது. ஆனா நமக்கு ரட்சிப்பு நிச்சயம் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம என்ன சார் லிமிட்டேஷன் பண்ணிட்டோம், அதை ஒரு குறுகிப்படுத்திட்டோம். சோ அதனாலதான் இப்ப நான் வாசிக்க போறேன் எபிரேயர் 12. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், சொல்லுவோமா, பாரமான யாவற்றையும். இன்னைக்கு நாம தான் பாரத்தை சுமக்கிறோம். இன்னைக்கு நாம தான் கவலையை சுமக்கிறோம். இன்னைக்கு நாம தான் பல பல காரியங்களை சுமக்கிறோம். நாம தான் துக்கத்தை சுமக்கிறோம். நாம தான் அவிசுவாசத்தை சுமக்கிறோம். பாரமான யாவற்றை. தனிய அரிசி மூட்டைய ஆண்டவர் சொல்லல, எனது நோமல் பாரங்களை அவர் சொல்லல. உங்களோட ஆத்மாக்கு எது பாரமா இருக்கு? கிறிஸ்து இடத்துல வந்தா அவர் என்ன சொல்ற, என்னிடத்துல வாழ்ந்த ஆத்மாக்கு நான் அழைப்பாரு தரும். ஆனா ஆத்மா பாரமா இருக்கு. நீங்க என்னுடைய ஆத்மா பாரமா இருக்கு. சோ இதைத்தான் இங்க பேசுறார். உங்களை நேசிக்கிற தகப்பன் இதைத்தான் அவங்களோட பேசுறார். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிக்கிற பாவத்தையும். பாவங்களையா பாவத்தை என்று சொல்லப்படுதா? பாவத்தை, the sin, பாவத்தை. அப்ப இது ஏதோ ஒன்றை குறிச்சு இங்க பேசுற இல்லையென்றா அவரை பாவங்கள் என்று எழுதியிருக்கோம். நாங்க செய்யற தப்புக்கு கணக்கே இல்லை தானே. அப்ப பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சோ இது என்ன பாவத்தை இங்க சொல்ற? ஏதோ ஒன்றை போக்கஸ் பண்ற. பாவத்தை, ஆதாமூடாக பாவம் வந்தது. ஆதாமூடாக பாவம் வந்தது. பாவம் தினூடாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஆதாமூடாக பாவம் வந்தது. இந்த பாவம் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ரோமர் 5. சோ பாவத்தை இப்ப என்னவாம், தள்ளி விடட்டாம். சோ உங்களிடத்துல இனிமேல் இந்த அவிசுவாசம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் தள்ளி விடுங்க. இதை தள்ளி விடுங்க. சோ
இனி கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, மாறாக சந்தோஷப்படுங்க. ஏன்? அவர் சிலுவையில செய்து முடிச்சதை நான் முழு நிச்சயமா நம்புறேன். முழு நிச்சயமா நம்புறேன். பாரத்தை யாவற்றையும் தள்ளி விடுறேன். என்னை சுற்றி நெருக்கிற பாவத்தை தள்ளி விடுறேன். ஆமேன். இயேசு சிலுவையில ஏற்கனவே சகல அக்கிரமம், சகல பாவத்துக்கான மன்னிச்சிட்டார். ஆமேன். சோ அந்த நிச்சயம் எனக்குள்ள வரட்டும். பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர், சொல்லுவோமா? விசுவாசத்தை துவக்கிறவர். இப்ப நான் சொன்ன செய்தியில உங்களோட விசுவாசம் துவங்கி இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறீங்க. இந்த விசுவாசம் என்றது அது அங்கிருந்து வருது. எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருது. அவர் சிலுவையில செய்து முடிச்சபடியால்தான் விசுவாசமே துவங்குது. முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி, சொல்லுமா? இயேசுவை நோக்கி. இயேசுக்கு பின்னால நாம நீ ஓட தேவையில்லை. இயேசுக்கு பின்னால ஓடுங்கன்னு சொல்லிடு. இன்னைக்கு அதையும் நீங்க கேள்விப்பட, இயேசுக்கு பின்னால அவர் வச்சு அடிச்சுவடியில நடந்து போங்க. சோ அது நியாயப்பிரமான போதனை. எங்கேயாவது சொரக்கி விழுந்துறாங்க, எங்கேயாவது பாதம் மாறிடாங்க. ஒரு சின்ன தப்பு செய்தோன்னா நீங்க பாதம் மாறிட்டீங்க. நோ, we are in Christ. நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பாதம் மாறவே மாட்டோம். ஆமேன். நாம் அடிச்சுவடில போக தேவையில்லை. அவரை நோக்குங்க. எங்க நோக்கட்டாம்? சிலுவையை நோக்குங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் இந்த மெசேஜும் கொடுத்திருக்கிறேன் வனாந்தரத்துல. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் போய் அவிசுவாசிகள் எல்லாத்தையும் என்ன செய்யுது? கடிக்குது. அநேகரும் மரிக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் மோசேக்கு? வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை, வெண்கலம் என்கின்றது நியாய தீர்ப்பு இருக்கு அடையாளம். சோ வெண்கலம் என்றது நியாய தீர்ப்பு. நீங்க எங்கேயும் நீங்க போய் பார்க்கலாம் அதனுடைய சிம்போலுடைய அர்த்தம். இது யூதர்களுக்கு வடிவா தெரியும். சோ வெண்கலம் என்ன? நியாய தீர்ப்புக்கு அடையாளம். அப்ப ஜனங்கள் வெண்கலம் சர்ப்பம் இல்ல தப்பு செய்யுறீங்க, சர்ப்பம் இல்ல இங்க தப்பு செய்யுது. இந்த இடத்துல யாரு? பாவம் தான் இங்க காரணம். சோ பாவம் இருக்கேக்க வெண்கல சர்ப்பங்கள் இவர்களை என்ன செய்யுது? கடிக்குது. அப்ப எல்லாரும் நோக்கி எல்லாரும் மோசே இடத்துல முறையிடுறாங்க. அப்ப மோசைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? வெண்கலத்தினால சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பத்துல கொப்பி கம்பத்துல தூக்கி வை, ஜனங்களை சொல்லு, அதை நோக்கி பாருங்க. எதை நோக்கி பார்க்கட்டாம்? வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க. சோ அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய வெளிப்பாடு என்ன? அதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்ன? இயேசு நம்முடைய பாவத்துக்காக இயேசு நியாயம் தீர்க்கப்பட போகின்றார். உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக இயேசுதான் நியாயம் தீர்க்கப்பட்டார். இயேசுனுடைய பாவத்துக்காக இயேசு நியாயம் தீர்க்கப்படல. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நம்புஸ். இயேசுவை அறியாத மற்ற மதத்தவர்கள் சொல்லுவார்கள், இயேசு ஏதோ தப்பு செய்துட்டார், நல்ல மனுஷன், ஆனா தன்னை கடவுள் என்று சொன்னதுனால அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. பைபிள் வசனம் சொல்லுது, நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை அதற்காக பிதா யார நியாயம் தீர்த்த? தன்னுடைய சொந்த குமாரன். அதை நோக்கிப்பார். உன்னுடைய விசுவாச பலவீனம் உனக்கு தெரியாது. அவரை நோக்கி பார்த்தால்
இதான் ஹைலைட். அவரை நீங்க நோக்கி பார்த்தால் உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய பலவீனத்துக்காக, உங்களுடைய விசுவாச பற்றாக்குறைகளுக்காக, அல்லது உங்களுடைய நோய்களுக்காக, உங்களுடைய சகலதுக்காகவும் இயேசு சிலுவையில நியாயம் தீர்க்கப்பட்டார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கு. அதான் நான் சொன்னேன், இயேசுன்ற வார்த்தையை கேட்க வர எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுதான் வசனம். என்னிடத்துல விசுவாசம் இல்லை, ஐயோ என்ற விசுவாசம் போதுமா? இப்படி பாரமான ஆத்மாக்களோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு சொல்ற, நீ என்னிடத்துல வா. நீ சிலரோட கைவிடப்பட்டவ போல இருக்கலாம், உனக்கு ஒருவருமே இல்லா போல இருக்கலாம். சிலர் நினைக்கலாம், ஓ எனக்கு சொந்த பந்தம் இல்லையே, என் அம்மா அப்பா பக்கத்துல இல்லையே, இருந்தா நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பேன். இதெல்லாம் பிசாசு உங்களுக்குள்ள போடுற பெரிய விதை. இயேசு காட்டின அன்புக்கும் உங்களுடைய அம்மா அப்பா காட்டுற அன்புக்கும் நீங்க இட போட்டீங்கண்டா அதை விட ஒரு ஒரு பாவமான காரியம் நான் கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வளர்க்க நான் பார்க்கிறேன். அம்மா அப்பா இந்த அன்பு உலகத்துல மற்ற யாரும் தர முடியாது. உலகத்துல அது எவ்வளவு உண்மை. ஆனா இயேசுவின் அன்போட நீங்க ஒப்பிட முடியாது. ஆமே. ஆகவே நீங்க எத்தனோ விதமான பாரம் உங்களோட ஆத்மாவில, எத்தனையோ விதமான பாரம். இதற்கு காரணம் நீங்க சிலுவையை நோக்கி பார்க்கல. இன்னும் பார்க்க போறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி, லுக் unto Jesus. அவருக்கு பின்னால போ, அவரை தேடிப்போ, அவரை விசுவாசி, அவரை விசுவாசி என்றெல்லாம் ஓகே. ஆனா அவரை நோக்கி பார்க்க சிலுவையில இயேசு செய்து முடிச்சதை நாம நோக்கி பார்க்க, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய மரணத்துக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, ஆமென் சொல்லுவோமா, அதற்காக இயேசு சிலுவை செய்து முடிச்சிட்டார். ஆபிரகாம் முடிக்க முதல் அவர் வாக்கு தத்தத்தை முழுமையாக நம்பினார். நீங்க முடிச்ச பிறகு, இயேசு செய்து முடிச்ச பிறகு, ஆபிரகாம் முடிக்க முதல் நம்பினார். ஆனா நீங்க முடிச்ச பிறகு நம்ப கஷ்டப்படுறீங்களே. விசுவாசத்தை தொடக்கிறது தான் விசுவாசம். இதுக்கு முதல் இருந்த ஒன்றும் விசுவாசம் இல்லை. அதெல்லாம் உங்களுடைய விசுவாசம். அது உங்களுடைய விசுவாசம் இல்ல, அதுக்கு பேர் அது உங்களுடைய பலவீனம். நாங்க விசுவாசம் எதை சொல்றோமோ அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில பலவீனம். சொல்லுவோமா, பலவீனம், அதெல்லாம் பலவீனம். ஆனா ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. ரைட். சோ விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். சொல்லுவோமா, விசுவாசம் என்னத்தை தருமா? பொறுமையை தரும். சோ இது என்ன பொறுமை? இங்க என்ன பொறுமை இங்க ஆண்டவர் பேசுற? சோ எதுக்கு நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்?
எங்கட ஸ்ரீலங்கன் தமிழ்ல சொல்றேன்னா அமளிப்பட மாட்டோம். We don't need to அமளிப்படுறது, ரைட்? ஒரு 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 எங்கட வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நாம கேள்விப்பட்டாலோ சொன்னாலோ அல்லது எங்களுக்கு இந்த வியாதி அந்த நமக்குள்ள என்ன வரும்? பொறுமை வரும். பொறுமை எங்க இருந்து வருது? சிலுவையை நாம நோக்கி பார்க்க இயேசு செய்து முடிச்சிட்டார், முழு நிச்சயம் இருக்க நமக்கு என்ன உண்டாது? பொறுமை உண்டாது, ஆறுதல் உண்டாவது, சமாதானம் உண்டாவது, இளைப்பாறுதல் உண்டாவது, நம்பிக்கை உண்டாவது. ஆமென். சோ இந்த பொறுமையோட தான் நாம் எங்களோட வாழ்க்கைய அப்படியே போகட்டும். இதைத்தான் நமக்கு நியமிச்சிருக்கிறார் ஆண்டவர். சோ எங்களை நேசிக்கிற நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு வாழ்க்கையை நியமிச்சிருக்கிறார். உலகத்துக்கு இது தெரியாது, நமக்குத்தான் தெரியும். ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர்ற. அப்ப அவர் சொல்றார், நீங்க விசுவாசத்தை உங்களுக்கு தொடக்கிறவர். சோ எங்களை பாரமான எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற மற்ற எல்லா சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் இயேசுவை நோக்கி. சோ எத்தனை பேர் நீங்க சிலுவையை நோக்கித்தான் பாக்குறீங்க? சிலுவை தான் எங்களை என்ன செய்துச்சாம்? மரணத்துக்குள்ளாக்கினது. என்னத்துக்கு? பழைய மனுஷனுக்கு, பழைய வாழ்க்கைக்கு, அவிசுவாசத்துக்கு, அவ நம்பிக்கைக்கு. ஆதாமோட மரிச்சிருந்த நம்ம, பாவம் ஆண்டு கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு எங்களை மரிக்க பண்ணி, மரணம் ஆண்டு கொண்டிருந்த, வியாதி ஆண்டு கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு, அந்த அதிகாரத்துக்கு எங்களை மரிக்க பண்ணி, எங்களை கிறிஸ்துவுக்கு, அவருடைய நீதிக்கு எங்களை என்ன செய்திருக்கிறாராம்? உயிர்ப்பித்திருக்கிறாராம். சோ அதுதான் எங்களோட புது சிருஷ்டிப்பு, புது மனுஷன். ஆகவே இந்த நியமிச்சிருக்கிற உங்களோட புது சிருஷ்டிப்புல, புது மனுஷன்ல, புது கிருபையின் பரிபூரணத்தை பெற்ற, நீதியாக ஈவின் பரிபூரணத்தை பெற்ற இந்த ஆளுகைக்க பொறுமையோடு நாம் என்ன செய்யப்படும்? உடக்கணும். இதெல்லாம் ஊழியத்துக்கு பயன்படுத்தின வசனம் இல்லை, இது உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்தின வசனம். இதெல்லாம் வாய்ச்சோன்னா நாம ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துவார். பொறுமையோட நீ ஓடு, முடிவில கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு இடத்தை தருவார். ஆனா இப்ப நீங்க நல்ல இடத்துல இருக்கிறத இப்படி சொல்லிக்க, இப்பவே நீங்க நல்ல இடத்துல இருக்கிறத பிசாசு மறைச்சிருவான் உங்களை. நீங்க பிதாவின் வலது பாரசத்தில் அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு கிரீடம் போடப்பட்டிருக்கு. சிங்காசனத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா கிரீடம் இல்லாம நீங்க இருக்க முடியாது. இயேசுவோட நீங்க ஆளுகை செய்றீங்கன்னா உங்களுக்கு தலையில முடி சூட்டப்படாம ஆளுகை இல்லை. பழைய உடன்படிக்கையில பழைய காலத்து அரசர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி சூட்டப்படாம நீங்க என்ன செய்யப்பட முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ராஜா சிங்காசனத்துக்கு வந்தா அவருக்கு முடி இருக்கும். ராணி சிங்காசனத்துக்கு வந்தா அங்க முடி இருக்கும், கிரீடம் இருக்கும். சோ எல்லா கிரீடமும் போடப்பட்ட நீங்க உட்கார்ந்திருந்து இப்படியே நீங்க ஜோதிச்சு கொண்டிருப்பீங்கன்னா இது என்ன தரமான விசுவாசம் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். இப்ப நாம எபேசியர் 2 படி நாமங்க அவருடைய வலது பார்சத்தில் இயேசு மட்டும் வீற்றிருக்கல. யோவான் 17 சொல்லப்படுது, பிதாவே நீர் என்ன நேசிக்கிறது போல இவர்களை நீ நேசியும், நான் உமக்குள் இருக்கிறது போல இவர்களும் எங்களோட ஒன்றாயிருக்கும்படிக்கு இவர்களுக்காக என்னைத்தானே நான் ஜீவ பலியாக்குறேன். ஆமென். நாங்க பிதாவுக்கு இயேசு நமக்குள்ள, நாங்க பிதாவுக்குள்ள இயேசு மூவரும் ஒன்றாயிருக்கிறோம். ஆமென். ஆகையால் இப்படி இருக்கேக்கு 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விவேதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. யார நினைச்சு கொள்ளட்டாம்? அவரே. ஆமென். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் இன்னொரு ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு வசனத்தை நாம பார்க்க போறோம். ஏசாயா பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, ஏசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க. ஏன் அவரை நோக்கி பார்க்கட்டாம்? அவருடாகத்தான் எங்களுக்கு சகலதும், அவருடாகத்தான் ரட்சிப்பு, அவருடாகத்தான் எங்களுக்கு சகலதும் எல்லாமே சிலுவை ஊடாக தன்னுடைய குமாரன் ஊடாக நிறைவேற்றி முடிச்சிட்டார். சிலுவையில பெரிய நம்முடைய வாழ்க்கையின் பரிமாற்றம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனை இயேசு கிறிஸ்து மூலமாய் நடந்துச்சு. அவராலேயே எல்லாம் நிறைவேறி முடிஞ்சு. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இல்ல திருப்பு முனை, உங்களோட வாழ்க்கையில மரணம் ஜீவனாக மாறினது, உங்களோட வாழ்க்கையில தரித்திரம் செழிப்பாக மாறினது, உங்களோட வாழ்க்கையில அக்கிரமம் இல்லாம நீங்க நீதிமானாக மாறினது, பாவம் இல்லாம நீங்க நீதிமானா மாறினது, உங்களோட வாழ்க்கையில மரணத்தை விட்டு நீங்க ஜீவனுக்கு வந்தது அல்லது இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்த எல்லா பரிமாற்றமும் எல்லா பரிபூர்ணமும் சிலுவையில தன்னுடைய குமாரன் மூலமாக நடந்தது. அதனாலதான் பூமியின் எல்லை எங்கும் உள்ள ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எவ்வளவு ஒரு அதிகாரமாக ஏசாயா மூலமாக எழுதுற, எவ்வளவு ஒரு அதிகாரம். அவருடைய வசனம் அதிகாரம் பொருந்தினா இருக்கிற அர்த்தம் இதுதான். நம்மளை வெறுட்டுறதல்ல. சிலர் அதிகாரம் பண்ணோன்னு நினைக்கிறது இயேசு நம்ம வெறுட்டுறார், இயேசு நம்ம பயப்படுத்துறார், என்ன விசுவாசி, என்ன நம்பு என்று. அதிகாரம் என்று சொன்னா அதன் அர்த்தம் நான் உங்களுக்காக சகலதையும் செய்து முடிச்சேன். அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை நோக்கி முன்னிட்டு ஆணையிடும்.
நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு. சொல்லும், அவரிடத்துல மாத்திரம் தான் என்ன உண்டு? நீதி, வல்லமை. சோ அவருடைய நீதி என்ன? விசுவாசிக்கிற யாவரும், அவரை நம்புற யாவரும் அவருடைய நீதியை பெறாங்க, நீதியின் பரிபூரணத்தை பெறாங்க. அதான் அவருடைய நீதி. பாவி என்று அவர் என்ன செய்யல? புறம்பே ஒருவரையும் தள்ளாம தன்னை நோக்கி பார்க்கிறவர்கள், அதாவது உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய அக்கிரமத்தை, உங்களுடைய அதனூடாக வந்த அத்தனை விளைவுகளையும் தான் இயேசு சிலுவையில எடுத்தார், செய்து முடிச்சிட்டார். அது பரிபூர்ணமான வேலை, அதுல எந்த ஒரு பிழையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை என்று முழு நிச்சயமாய் நம்புகிறவன் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவீர்கள். எல்லா சிக்கல்ல இருந்தும் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். சகல பிரச்சனைகள் இருந்தும் நீங்க மீட்கப்படுவீர்கள். அவருக்கு பேரே ரட்சகர். ஆமென். சோ கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு. அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார். சோ இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாரும் வெட்கப்படுவார். ஆனா சத்தியத்தை நம்புற நீங்க ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. காரணம், சத்தியம் பொய் சொல்லாது, சத்தியம் நிஜமானது. ரைட்? என்னை வனாந்தரத்தில் அவரை நோக்கி பார்த்தவர்கள், கம்பத்துல வெண்கல சர்ப்பம் தொங்கியிருக்கிறத நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அவர்களே பிழைத்தார்கள் என்று சொன்னார். விசுவாசத்தால் நீதிமானாக்கப்பட்ட நீங்க பிழைப்பது அதிக 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 நிச்சயம். ஆமென். சோ அப்ப விசுவாசம் நமக்கு நீ தடையா? விசுவாசம் நாம நீ பலவீனமா? இல்ல. விசுவாசம் அங்கேண்டு தேடுவோமா? என்னிடத்துல தேடுவேனா விசுவாசத்தை? இல்ல. இயேசுடத்துல வந்த ஒருவனுக்கு எந்த விஷயத்திலையும் கவலை இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஏபி சிம்சன் என்ற ஒரு ஊழியக்காரன், அவர் கிருபையில நல்லா வளர்ந்தோரும் ஊழியக்காரன். அவர் எப்பவும் இயேசு தனது நோய்களை சுமந்து விட்டார் என்று நம்பினாலும், என்ன போல உங்களை போல இயேசு என்ற நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்து விட்டார் என்று நம்பினாலும், அவர் எழுதின அந்த பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவருக்கும் அவரது குணப்படுதலுக்கும் இடையில் பல தடைகள் இருப்பதாக கண்டிருக்கிறார். இப்ப இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து விட்டார் என்று அவர் நம்பினாலும், அவருக்கும் அந்த குணப்படுதலுக்கும் இடையில பெரிய தூரம் இருந்துச்சு. அவருக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, ஆனா அதுக்குரிய சுகம் கிடைக்கல. அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவருக்கு. இனியில் என்ற ஒரு பயப்படக்கூடிய ஒரு வியாதி. அப்ப அவை அனைத்தும் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்தனவாம். என்னவாம்? அவரது விசுவாசத்தில் அவரது அக்கறை. அவரது விசுவாசத்தில் தான் அவருடைய அக்கறை இருந்ததாம். அவருடைய விசுவாசத்துல தான் அந்த அக்கறை இருந்ததாம். அவருக்கு சரியான வகையான நம்பிக்கை இருந்தால், அதாவது அவர் என்ன நினைச்சாராம், எனக்கு ஒரு சரியான நம்பிக்கை இருந்தால் அவர் உடனேயா தனது குணப்படுதலை பெறுவார் என்று நம்பினாராம். எனக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருந்தா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் இருந்தா, ஒரு நல்ல சர்ச் இருந்தா,
சில சில சேர்ச்சுகள்ல பாருங்க, புதுசா பாஸ்டர் வந்து நம்புவாங்க. அப்ப விசுவாசிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. யாராவது நல்ல ஒரு பாஸ்டர் வந்தா, நல்லொருவர் கை வச்சா இந்த வியாதி போகும். அப்படியான பலவீனமான பல விசுவாசிகள் இன்னைக்கு இருக்கிறார். அல்லது சிலர் சிலர் நம்முடைய என்னுடைய கூட்டத்திலே நீங்க சில யோசிப்பீங்க, சபேசன் பாஸ்டர் வல்லமையா வந்தா எங்களுக்கு சுகங்கள் கிடைக்கும், ஆனா அவரும் வல்லமையா வாராரு இல்லை. சில அப்படியே நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்ட பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு திரும்ப விசுவாசிய நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஓரளவு கிருபை அறிஞ்சிட்டோம். இன்றைக்கு எவ்வளவு பேர் கிருபையை சரியான முறையில் அறியாம மறிச்சே போயிட்டார். சோ அந்த கடைசி தடவை அவரது விசுவாசத்தின் மீது கவனம் நீக்கப்பட்டது. அவர் இப்படித்தான் அவர் தனக்குள்ளதான் விசுவாசத்தை என்ன செய்து கொண்டிருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். ரைட். அப்ப அவர் கடைசி தடவை என்ன செய்தார், அவருடைய விசுவாசம், அவருடைய கவனம் எல்லாம் அவரிடத்துல நீக்கப்பட்டு ஒரு வசனத்தை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினாராம். அவரே நம்முடைய நோய்களை, இப்ப அடிக்கடி நாம பார்த்திருப்போமே ஏசாயால, அவரே எங்களோட நோய்களை சிலுவையில சுமந்தார், அவரே எங்களோட அக்கிரமங்களை சிலுவையில அவரே என்கின்றதான அந்த வசனம் அவரை ஹைலைட் பண்ணிச்சு. அவரே. ரைட். சோ அப்ப அவர் இந்த மெசேஜோட நான் என்ன செய்யறேன், அதை இணைக்கிறபடியால தான் இதை கொண்டு வந்தேன். அப்ப இவரும் என்ன செய்தாராம், இவ்வளவு காலமும் தன்னைத்தான் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார், தன்னை விசுவாசத்தை. சோ கடைசி தடவை என்ன செய்தாராம், அவரது விசுவாசத்தின் மீதான அவரது கவனம் நீக்கப்பட்டு கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளையில், சொல்லுவோமா, கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை அவர் இறுதியில் உணர்ந்தாராம். பாருங்க, அநேகர் நாம இறுதியில தான் உணர்றோம், காலம் செல்லுது நமக்கு உணர்ந்து கொள்ள. இன்னைக்கு எத்தனையோ பேரை நீங்க பாக்குறீங்க, நாம நான் கொடுத்தியோ யாரு கொடுத்தியோ நாம என்ன செய்யறோம், வியாதியோட போராடி கொண்டுதான் இருக்கிறோம், அல்லது சில காரியங்களோட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இறுதியில் இவரும் அப்படி இருந்து இறுதியில் உணர்ந்தாராம், கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேளையில் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். அந்த வெளிப்பாடு அவரது நோய்களிலிருந்து அவர் முழுமையாக மீள்வதை குறித்து எனக்கு போதுமான நம்பிக்கை இருக்கிறதா அல்லது என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும் போது அவர் சொல்றார், உங்களிடத்துல போதுமான விசுவாசம் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளும் போது நீங்கள் ஏற்கனவே விசுவாசத்தை உங்களுக்கும் இயேசுவின் முடிக்கப்பட்ட வேலைக்கும் இடையே ஒரு தடையாக வைக்கிறீங்களா? அவர் சொன்னதான வசனத்துல இருந்து நான் இதை சொல்றேன், இந்த பைபிள்ல இல்ல, அவர் சொன்னது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதா என்று நீங்க சந்தேகப்படைக்க நீங்க என்ன செய்றீங்களாம்டா, இயேசு சிலுவையில ஏற்கனவே செய்த முடிச்ச அந்த விசுவாசத்துக்கு நீங்க ஒரு பெரிய தடையை, ஒரு பிளவையை ஏற்படுத்துறீங்க. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ, உங்கள் விசுவாசத்துல நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு நம்பிக்கை உங்களை விட்டு என்ன செய்வான் போகும். அதாவது கிறிஸ்து உங்கள் மேல வச்ச அந்த வாக்குத்தத்தம் அல்லது அவர் செய்து முடிச்சதுல இருந்து வர்ற விசுவாசம் அல்லது ஆசீர்வாதம் உங்களை விட்டு என்ன செய்யுது, அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா நீங்க இருக்கிறீங்க.
ஆமென். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலையில் கவனம் செலுத்தி அவரை நோக்கி பார்த்து உங்களிடம் கடவுளின் கிருபையை கண்டால், உங்களிடத்துல அவருடைய கிருபையை நீங்க பார்த்து கொண்டால் கடவுள் அதை உங்களுடைய விசுவாசமாக பார்க்கிறார். இதுதான் ஆபிரகாமிட்ட அவர் பார்த்தார். இது அவர் சொன்னதில்லை, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை சொல்றீங்க? நீங்க உங்களோட பலவீனத்தையோ அல்லது பலவீனம் என்று சொன்னா விசுவாச பலவீனமோ எதுவா இருந்தாலும் அதை நீங்க விட்டு இயேசு சிலுவையில் செய்து முடிக்கப்பட்டதுல கவனம் செலுத்தீங்களா இருந்தா, அவர் ஏற்கனவே உங்களுக்காக முழுமையாக சுமந்து செய்து விட்டார். ஏற்கனவே அவர் உங்களுடைய கேன்சரை சிலுவையில சுமந்துட்டார். ஏற்கனவே உங்களுடைய டயபிட்டிஸ சிலுவையில சுமந்துட்டார். ஏற்கனவே உங்களுடைய அஸ்மாவை சிலுவையில சுமந்துட்டார். ஏற்கனவே சகலதும் உங்களுடைய நோய் நொடிகளுக்காகவும் உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் உங்களுடைய சகல விதமான ரட்சிப்புக்காகவும் இயேசு சிலுவையில அவர் தன்மேல அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். பாவம் ஆண்டு கொண்டிருந்த அந்த காரியத்தை, அந்த பாவத்தின் ஆளுகையை அல்லது மரணத்தின் ஆளுகையை சிலுவையில சுமந்துட்டு, இனி மரணம் உங்களை ஆண்டு கொள்ளாது, மாறாக கிருபை உங்களை என்ன செய்யுமா? கிருபையின் பரிபூர்ணம் உங்களை ஆண்டுகொள். அப்படி நீங்க நம்பிக்கை என்னவாம்? உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் பெறுகிறத காணுவீங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க ஈசாக்கு ஒரு கட்டத்துல பிறந்தார். அதே போல நீங்களும் இந்த நம்பிக்கையில வாழைக்க பாவமான யாவற்றையும், உங்களை நெருக்கி இருக்கிற யாவற்றையும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை விசுவாசத்தை, அவற்றை விசுவாசத்துல நீங்க இளைப்பாருங்க. அவற்றை விசுவாசத்துல நீங்க இளைப்பாருங்க. ஆமென். இப்படி நீங்க வாழ்ற பொழுது நீங்க காணுவீங்க. சொல்லுவோம், நான் காணுவேன். நமக்கு முன் வச்சிருந்த சந்தோஷத்தை இயேசு அப்பவே பார்த்தேன். உங்களுக்கு வச்சிருந்த சந்தோஷத்தை இயேசு அப்பவே பார்த்தேன். ஆமென். நீங்க சொல்லக்கூட எனக்கு முன் சந்தோஷம் இல்லையான்னு, இல்ல, அது ஏற்கனவே அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்துட்டார். இயேசு ஏற்கனவே பார்த்துட்டார். நீங்க இன்னைக்கு படப்போற சந்தோஷத்தை அல்லது நாளைக்கு நீங்க ஒன்றில இருந்து விடுதலையாக படப்போ வைக்க பெறப்போற சந்தோஷத்தை இயேசு ஏற்கனவே பார்த்துட்டார். ஆமென். ஆகவே அவருடைய விசுவாசத்தை நீங்க அவருடைய விசுவாசத்தில் இளைப்பாருங்க. உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு போதுமா? அல்லது நீங்க செய்யற விசுவாசம் சரியானதா? அல்லது நான் செய்யற வழி சரியா என்று இதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. இயேசுவின் அன்பை உணருங்க. அவருடைய விசுவாசத்தை உணருங்க. ஆமென். அவருடைய அன்பை உணருங்க. சிலுவையை உங்களுக்காக அவர் நியாயந்தீர்க்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் அவரும் ஒற்றை ஆவி, ஒற்றை சரீரம், ஒற்றை ஆவி. ஆமென். நீங்க அவருடைய பிள்ளைக்குரிய சிந்தனை, பிள்ளைக்குரிய காரியம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆமென். நீங்க ஆண்டு கொள்கிற அந்த அந்த பகுதிக்கு கடந்து போங்க. முற்று முழுதாக சொல்லுங்க, இனி மரணம் என்ன ஆளுகை செய்யறதுக்குரிய அதிகாரம் அவரிடத்துல இல்லை என்று சொல்லுங்க. இந்த பூமியில மரணம் என்னை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் அவரிடத்துல இல்லை. கிருபை என்னை ஆளுகை செய்யும். அந்த கிருபை சொல்லும், எப்ப நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும் என்று அந்த கிருபை தான் என்னை ஆளுகை செய்யும். மரணம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது.
சோ ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடியா கிருபை அவனை ஆண்டு கொண்டு. ஆபிரகாம் எங்க மரிச்சது, எங்க அடக்கம் பண்ணப்பட்டிருந்த தீர்மானிச்சது கிருபை, மரணம் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? பாஸ்டர் போல் மேஷாக் அவர் கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சா கிருபை அவர் ஆளுகை செய்யும். அது அவர் கிருபைக்கு கீழ்ப்படுகிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்கக்கூடியதா இருக்கு. இல்லையா மரணம் ஆளுகை செய்யும். கிருபை ஆளுகை செய்ய அது தனிப்பட்ட ஒரு தனித்துவமான, அது கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுடைய நித்திய ஜீவன் வாழ்க்கை. நாம அவரை நித்தம் அறிஞ்சு கொண்டே போற வாழ்க்கை. நித்திய ஜீவன் என்பதை அவரை அறிகிற அறிவு. சோ அப்ப மரணம் என்ன ஆண்டைய செய்யதான் இன்றைக்கு நம்முடைய மரணம் கர்த்தருடைய கையிலே இல்லை. இப்ப சில மரணம் எல்லாரும் மறிக்கத்தான் போறோம். ஆனா மரணத்துல 2 வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய முடிவுல 2 வித்தியாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? எல்லாரும் மறிக்கத்தான் போறோம். ஆனா நம்முடைய முடிவு கிருபைக்குள்ளாக நம்மை நேசிக்கிற நேசர் ஊடாக அது முடியேக்க அதனுடைய சமாதானம் மிகவும் மிகவும். ஆமென். சோ இதைத்தான் நீங்க பழைய உடன்படிக்கையில நீங்க நம்முடைய தந்தைகள் தேவரால் விசுவாசி என்று சொல்லப்பட்ட தந்தைகள், இன்னைக்கு மனுஷரால் சொல்லப்பட்ட அவரால நீதிமானாக்கப்பட்டவருடைய முடிவு மிகவும் அருமையான முடிவு. ஆமென். சோ மரணம் நம்ம ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரமே இல்லை. சோ மரணம் ஆளுகை செய்ய நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னா நம்முடைய முடிவு மரணத்தை மட்டும் இங்க பேசப்படல. அந்த மரணம் என்கின்றது பல வடிவில ஒரு மனுஷனுக்கு வருகிறது. நீங்க சொல்லுவாங்க பாத்தீங்க, நான் யாருக்கு என்ன தப்பு செய்தேன் பிரதர்? நானும் என் பாட்டுக்கும் இருக்கிறேன், ஆனா வியாதியோ என்ன தொடருது, தரித்திரமோ என்ன தொடருது. ஆனா சோ இத நாம நம்முடைய விசுவாசத்தினாலேயோ அல்லது நமக்கு விசுவாசம் போதுமோ போதாமையாலே ஜெயிக்க முடியாது. இதுகளோட நாம இந்த சிந்தையை விட்டு நாம வெளியில வரணும் என்று சொன்னா கிருபையை குறிச்ச அறிவு நமக்கு வளர வளர எங்களுக்கு தெரியணும், ஒரு விசுவாசிக்கு தெரியணும், கிருபை என்னை ஆளுகை செய்யுது, கிருபை தான் என்னை ஆளுகை செய்யுது, அதுதான் என்னுடைய தாப்பனுடைய சித்தம், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆமென். சொல்லுவா, கிருபை என்னை ஆளுகை செய்யுது, இயேசு என்னை ஆளுகை செய்கிறார், இயேசுனுடைய நீதி என்னை ஆளுகை செய்யுது, நான் அவருடைய சிங்காசனத்துல நான் கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறேன், என்னுடைய இடம் அவருடைய இடம், அவருடைய சமூகம், நான் அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். பிசாசுக்கு இங்கே எல்லாம் அலுவல் இல்லை, வியாதிக்கு இங்கே எல்லாம் என்ன அனுமதி இல்லை. அப்ப எங்களோட பேச்சு, நான் எதை விசுவாசிக்கிறனோ எதை நம்புறனோ அங்கதான் பேச்சு இருக்குது, அங்கதான் இந்த சிந்தனை இருக்கு. இதைத்தான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவசம். ஆமென். எத்தனை நான் சொல்ற புரியுது? அப்படி புரிஞ்சா அவருக்கு நன்றி செலுத்தி, தகப்பனே உங்களுக்கு நன்றி, நாங்க இப்ப பாரமான யாவற்றையும் தள்ளி, நம்மை நெருக்கி இருக்கிற பாவத்தை எல்லாத்தையும் தள்ளி நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிட்டீங்களே இன்றைக்கு. நன்றி இயேசுவே. தொடக்கிறீங்க, நீங்க முடிப்பீங்கன்னு சொன்னா அந்த அர்த்தம் என்ன? அது அவர் நம்ம கொண்டு நடத்துவார், அந்த விசுவாசம் நம்ம கொண்டு நடத்தும், அதான் அவர் சொல்ல வர.
ஆமென். நாம் ஒரு காரியத்தை செய்தா ஸ்டார்ட் பண்ணினா நாம முடிப்போம். ஒரு மனுஷனுக்கு அந்த திறன் இருக்கு, ரைட்? அதே போல இயேசு உங்களோட விசுவாசத்தை தொடக்கினவர். அவருக்கு சகலதையும் தெரிஞ்சவர், சகலதையும் உண்டாக்கினவர். அவருக்கு தெரியாத அவங்கள நடத்த, அவருக்கு தெரியாத அவங்கள முடிக்க. ஆமென். சோ ஆகவே நாம கம்யூனியனுக்குள்ள கடந்துவோமா? நன்றி இயேசுவே. அவர் அப்பத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். இதை வாங்கி புசியுங்கள். எத்தனைக்கு தெரியும்? அவருடைய சரீரம் எனக்காக ஒரு தரம் அங்கே அடிக்கப்பட்டு பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம பூரணராக்கப்பட்டோம். சோ அப்ப அதுதான் அவர் சொன்னார், உங்களுக்காக நீங்க பூரணராகும்படிக்கு இது பிக்கப்பட போஸ். சோ அப்ப அவரை நோக்கி பார்க்க நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் சேவர் அடிக்கப்பட்ட நான் இப்ப பூரணராக்கப்பட்டிருக்கேன். ஆமென். சோ அதனாலதான் இந்த நான் கொமியில பங்கு பெற்றேன். உட்கொள்வோமா? அவர் கப்பை எடுத்து சொன்ன, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். இது புதிய உடன்படிக்கை. உட்கொள்வோமா? இந்த ரத்தம் சகல நன்மைகளையும் எங்களுக்காக பேசுகிற ரத்தம். சகல நன்மையும் செய்து முடிச்சது. அது மாத்திரமல்ல, பேசுது. ஆமென். உட்கொள்வோமா? நன்றி தாப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கங்கள் அளவிட முடியாது. உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய வசனங்களுக்கு நிகராக உலகத்தில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சுவிசேஷம் தான் எங்களுடைய ரட்சிப்பினுடைய தேவ பலனா இருக்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம். மார்த்தால் பற்பல யோசனைகள், பற்பல வேலைகள், பற்பல பாரம், அவருடைய ஆத்மா பாரம். அவள் பயங்கரமான கஷ்டத்தோட வாழ்ந்தாள். ஆனா ஒரு நல்ல பங்கு அவள் தெரிஞ்சு கொள்ளே. ஆனா மரியா உம்முடைய பாதத்தில் இருந்து நீ பேசின வாசனங்களை கேட்டுக்கொண்டார். நன்றி. அதை போல உண்மை நாம இன்னும் அறிய, இன்னும் உங்களை நாங்க நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அவரை அறிஞ்சாதான் நீங்க அவரை நேசிக்க முடியும். ஆமேன். எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கு இயேசுவின் மூலமா. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் செய்து முடித்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன்.